2024 வருஷத்துடைய கடைசி சில வாரங்களில் நம்ம இப்போ இருக்கோம். 10 மாதங்கள் முடிஞ்சு இப்போ 11வது மாதம் நடந்துட்டுருக்கு. இந்த 11 மாதத்தில் கிட்டத்தட்ட 150 படங்களுக்கு மேலே ரிலீஸ் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 200 தொடப்போகுது அப்படின்னு தான் சொல்லணும். இதில் வெற்றியடைஞ்ச படங்கள் அப்படின்னா அது விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் இருக்குது. அந்த வகையில் இந்த வீடியோவில் ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆன நம்ம தமிழ் படங்களுடைய லிஸ்ட்டையும் அந்த படங்கள் பாக்ஸ் ஆஃபீஸில் வெற்றியடைஞ்சுதா இல்லையா அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் 16 படங்கள் நம்ம தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆகியிருக்கு. அதில் முதல் வாரமான 5ஆம் தேதி 3 படங்கள் ரிலீஸ் ஆனது. பொதுவாகவே ஜனவரி மாதம் பொங்கல் வர்றதால முதல் வாரத்தில் சின்ன பட்ஜெட் படங்கள் தான் ரிலீஸ் ஆகும். அப்படி இல்லைன்னா படமே ரிலீஸ் ஆகாது சில வருஷங்களில். அதே போல் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அரணம், எங்கள் வீட்டில் பார்ட்டி, கும்பாரி இந்த 3 படங்கள் ரிலீஸ் ஆனது. இந்த 3 படத்துலையுமே பிரபலம் இல்லாத முகங்கள் தான் ஹீரோக்களாக நடிச்சிருக்காங்க. இந்த படங்கள் ரிலீஸ் ஆனதே பெரும்பாலான ஆடியன்ஸுக்கு தெரியாது. இந்த படங்களுக்கு தியேட்டர்ஸும் சரியாக கிடைக்கல. விமர்சனங்களை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த 3 படங்களுமே ஃப்ளாப் தான். அடுத்து 2வது வாரம் 12ஆம் தேதி பொங்கல் ரிலீஸாக 4 படம் தியேட்டர்லையும் 1 படம் ஓடிடிலையும் ரிலீஸ் ஆனது. முன்னணி ஹீரோக்களுடைய படங்கள் இல்லாமல் பொங்கல் ரிலீஸே கிடையாது. அந்த வகையில் இந்த வருஷ பொங்கலுக்கு தனுஷ் அவர்களுடைய கேப்டன் மில்லர், சிவகார்த்திகேயனுடைய அயலான், விஜய் சேதுபதியோட மெரி கிறிஸ்மஸ், அருண் விஜயோட மிஷன் சாப்டர் 1 ஆகிய படங்கள் ரிலீஸ் ஆனது. இதில் கேப்டன் மில்லர், அயலான் இந்த 2 படங்களுக்குமே எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் தனுஷ் அண்ட் சிவகார்த்திகேயன் படங்கள் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகிறதால சினிமா ரசிகர்கள் மத்தியில் கொஞ்சம் கூடுதல் கவனமும் இந்த படங்களுக்கு இருந்துச்சு. கேப்டன் மில்லர் படத்தை அருண் மாதேஸ்வரன் டைரக்ஷன் பண்ணியிருந்தார். சத்யஜோதி ஃபிலிம்ஸ் இந்த படத்தை தயாரிச்சிருந்தாங்க. ஜிவி பிரகாஷ் இசையில் சிவராஜ்குமார், பிரியங்கா மோகன், சந்தீப் கிஷான் ஆகியோரும் இந்த படத்தில் முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க. விமர்சனங்களை பொறுத்தவரை ஆடியன்ஸ் மத்தியில் கொஞ்சம் மிக்சடாகவும் கொஞ்சம் பாசிட்டிவாகவும் கிடைச்சது. பத்திரிகை விமர்சகர்கள் இந்த படத்துக்கு பாசிட்டிவான ரிவ்யூஸை எழுதியிருக்காங்க. பாக்ஸ் ஆஃபீஸில் உலகம் முழுவதும் 90 கோடிகளுக்கு மேலே இந்த படம் கலெக்ஷன் பண்ணி ஒரு டீசெண்டான ஹிட்டை பதிவு செஞ்சிருக்கு. அடுத்தது அயலான். இன்று நேற்று நாளை படத்தை டைரக்ஷன் பண்ண ஆர் ரவிக்குமார் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. கேஜிஆர் ஸ்டுடியோஸ் தான் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. 2018 ஸ்டார்ட் பண்ண ப்ராஜெக்ட் இது. 24M ஸ்டுடியோஸ் தான் ஆரம்பத்தில் இந்த படத்தை தயாரிச்சுட்டு வந்தாங்க. இவங்க பிளான் பண்ண பட்ஜெட்டை விட இந்த படம் அதிகமாக போனதால் இவங்களால முழுசாக பண்ண முடியல. அதுக்கப்புறம் கேஜிஆர் ஸ்டுடியோஸ் அண்ட் சிவகார்த்திகேயன் கூட இணைஞ்சு இந்த படத்தை தயாரித்ததாக சொல்லப்படுது. ஏஆர் ரகுமான் அவர்கள் இந்த படத்துக்கான இசையை பண்ணியிருந்தார். விமர்சனங்களை பொறுத்த வரைக்கும் மிக்சடு டு பாசிட்டிவாக தான் இந்த படத்துக்கும் கிடைச்சது. சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் அண்ட் கிட்ஸ் ஆடியன்ஸ் கொஞ்சம் அதிகம். அவங்க மத்தியில் இந்த படத்துக்கு வரவேற்பு அதிகமாக கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் உலகம் முழுவதும் 86 கோடிக்கும் அதிகமாக இந்த படம் கலெக்ஷன் பண்ணி டீசன்ட் ஹிட் ஆயிருக்கு. கேப்டன் மில்லர் அண்ட் அயலான் இந்த 2 படத்துக்கும் நடந்த கிளாஸில் 2 படங்களுமே டீசெண்டான வெற்றியை தான் பதிவு செஞ்சிருக்கு. தமிழ்நாடு பாக்ஸ் ஆஃபீஸில் அயலான் திரைப்படம் அதிகமான வசூலையும், உலகம் முழுவதும் நடந்த பாக்ஸ் ஆஃபீஸில் கேப்டன் மில்லர் அதிகமான வசூலையும் பதிவு செஞ்சிருக்கு. அடுத்தது மிஷன் சாப்டர் 1 அச்சம் என்பது இல்லையே. ஏஎல் விஜய் டைரக்ஷன் பண்ணியிருக்கும் இந்த படத்தை லைகா ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிச்சிருக்காங்க. அருண் விஜய், எமிஜி ஆக்ஷன் ஆகியோர் இந்த படத்தில் லீட் ரோல் பண்ணியிருந்தாங்க. அயலான், கேப்டன் மில்லர் இந்த படங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த படத்துக்கு கொஞ்சம் எதிர்பார்ப்பு பெருசாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். குறைவான தியேட்டர்ஸ் தான் இந்த படத்துக்கு கிடைச்சது. விமர்சனங்களை பொறுத்தவரை மிக்சடாக தான் அதிகமாக வந்தது. சில இடங்களில் மட்டும் இந்த படத்துக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தியேட்டர் இன்க்ரீஸ் பண்ணாங்க. முதல் வாரத்தில் பெருசாக மூவ் ஆகாத நிலையில் 2வது வாரம் தியேட்டர் கொஞ்சம் அதிகமாக கிடைச்சதால ஓரளவுக்கு இந்த படம் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. பாக்ஸ் ஆஃபீஸில் மிஷன் சாப்டர் 1 ஆவரேஜான ஹிட்டை பதிவு செஞ்சிருக்கு. அடுத்தது மெரி கிறிஸ்மஸ். அந்தாதுன் படத்தினுடைய டைரக்டர் ஸ்ரீராம் ராகவன் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருந்தார். விஜய் சேதுபதி, கத்ரீனா கைஃப் இந்த படத்தில் லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. மிஸ்ட்ரி த்ரில்லர் கேட்டகரியில் எடுக்கப்பட்ட இந்த படத்துக்கு விமர்சனங்கள் மிக்சடாக தான் கிடைச்சது. தமிழ் மற்றும் ஹிந்தியில் இந்த படத்தை எடுத்திருந்தாங்க நேரடியாக. 2 மொழிகள்லையுமே இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஃப்ளாப் ஆயிருக்கு. இந்த 4 படங்கள் தான் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன படங்கள். ஓடிடியில் செவப்பி அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆனது. ஆஹா பிளாட்ஃபார்மில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நக்கலைட்ஸ் ராஜேஸ்வர் இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. சின்ன பட்ஜெட் படம் அப்படிங்கிறதுனால பெருசாக இந்த படத்தை யாருமே கண்டுக்கல. விமர்சனங்களை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு பத்திரிகையாளர்கள் ஓரளவுக்கு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸை கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஜனவரி மாதத்தோட கடைசி வாரமான 25, 26 இந்த 2 நாட்களில் 7 படங்கள் மொத்தமாக ரிலீஸ் ஆனது. அதில் சிங்கப்பூர் சலூன், ப்ளூ ஸ்டார் இந்த 2 படங்கள் தான் கொஞ்சம் முக்கியமான படங்கள். இதில் சிங்கப்பூர் சலூன் படத்தை இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமார படத்தை டைரக்ஷன் பண்ண கோகுல் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. வேல்ஸ் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் இந்த படத்தை தயாரிச்சிருந்தாங்க. ஆர்ஜே பாலாஜி, மீனாட்சி சௌத்ரி ஆகியோர் இந்த படத்தில் லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. விமர்சனங்கள் மிக்சடாக கிடைச்ச நிலையில் பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் பெருசாக ரீச் ஆகலை. ஆவரேஜ் கேட்டகரியில் தான் இருக்குது. அசோக் செல்வன், சாந்தனு லீட் ரோல் பண்ணியிருக்கும் ப்ளூ ஸ்டார் படத்தை நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிச்சிருந்தாங்க. ஜெயக்குமார் அப்படிங்கிற அறிமுக இயக்குனர் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. ஆடியன்ஸ் கிட்ட இருந்து பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் இந்த படத்துக்கு அதிகமாக கிடைச்சது. பத்திரிகை விமர்சகர்களும் பாசிட்டிவான ரிவ்யூஸை எழுதியிருக்காங்க. ஆனால் ஆரம்பத்தில் பெருசாக கவனிக்கப்படாமல் இருந்தது. அதுக்கப்புறம் ரிவ்யூஸ் கொஞ்சம் பாசிட்டிவாக கிடைச்சதால பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் ஸ்லீப்பர் ஹிட் கேட்டகரி.
அதாவது மெதுவாக ரீச் ஆகி லாங் டேஸ் ரன் ஆனது. இந்த 2 படங்களோட யோகி பாபு லீட் ரோல் பண்ணியிருக்கும் தூக்குதுரை அப்படிங்கிற ஒரு படமும், தினேஷ் மாஸ்டர் லீட் ரோல் பண்ணியிருக்கும் லோக்கல் சரக்கு அப்படிங்கிற ஒரு படமும், புதுமுகங்களோட முடக்கருத்தான், நியதி, தானா ஆகிய படங்களும் ரிலீஸ் ஆனது. இந்த படங்களுக்கு பெருசாக தேட்டர்ஸும் கிடைக்கல, ரிவ்யூஸும் சரியாக கிடைக்கல. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படங்கள் எல்லாமே ஃப்ளாப் ஆகிடுச்சு. இதுதான் ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆன தமிழ் படங்கள். இதில் உங்களுக்கு பிடிச்ச திரைப்படத்தை நீங்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து நம்மளுடைய தமிழ் சினிமா செய்திகளுக்கு நம்மளுடைய தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.